வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 சீரீஸ்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வினா பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் 2014ல கேட்கப்பட்ட கேள்வி. இது ஒரு எல்டிஏ பேஸ்டு ப்ராப்ளம் சொல்லலாம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு காம்பவுண்ட் எக்ஸுங்கிற கண்டிஷனை பயன்படுத்துறப்ப அது சல்போனா மாற்றப்படுது. இந்த சல்போன் ஒய்ங்கிற கண்டிஷனை நம்ம பயன்படுத்தும் பொழுது காஞ்சுகேட் அடிஷனுக்கு உட்பட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இங்க வெவ்வேறு வகையான கண்டிஷன்களை கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ முதல் கண்டிஷனை பாருங்க. முதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினைல் சல்ஃபினிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஒரு லூயிஸ் ஆசிட் அதாவது BF3 எத்தரேட் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை பயன்படுத்துறப்ப இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போமா? ஸோ முதல்ல இந்த ஹைட்ராக்சி காம்பவுண்ட் எடுத்துக்குவோம். BF3 எத்தரேட் பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் இருக்கனால அதுல ஒன்று என்ன பண்ணும், உடனடியாக BF3 கூட கோஆர்டினேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பாருங்க. இதுல தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்கு. அதுல ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு நகரும் பொழுது இந்த குழுவை அப்படியே புஷ் பண்ணி வெளியே தள்ளிடும். வெளியே தள்ளுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சோனியம் அயான் இன்டர்மீடியேட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதன் பிறகு பாருங்க இங்க ஃபினைல் சல்ஃபினிக் ஆசிட் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபினைல் சல்ஃபினிக் ஆசிட் ஒரு ஆம்பிடன்ட் நியூக்ளியோஃபைலா அது வினை புரியலாம். ஆம்பிடன்ட் நியூக்ளியோஃபைல்னா இங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனும் வினை புரியலாம், சல்ஃபரும் வினை புரியலாம். ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சல்ஃபர் தான் வினை புரியுது. எப்படின்னு பாருங்க, இந்த எலக்ட்ரான்கள் இங்க வருது. அதை தொடர்ந்து இந்த சல்ஃபர்ல இருக்கக்கூடிய தனித்த இரட்டை எலக்ட்ரான் இந்த கார்பனை தாக்குது. இதன் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகருது. ஸோ இதை தொடர்ந்து ஒரு H+ இழந்து உங்களுக்கு ஒரு சல்போன் கிடைக்குது. எதுல இருந்து? சல்ஃபினிக் ஆசிட்ல இருந்து கிடைக்குது. இந்த சல்ஃபினிக் ஆசிட் நியூக்ளியோஃபிலிக் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதே வேளையில நம்ம சோடியம் சால்ட் ஆஃப் சல்ஃபினிக் ஆசிட் எடுத்தோம் அப்படின்னா இந்த வினை ரொம்ப வேகமா போகும். ஸோ இதன்படி பார்க்கிறப்ப இந்த முதல் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கு. அதற்கு அடுத்து ஒய் கண்டிஷனை பார்ப்போம். இந்த ஒய் கண்டிஷன்ல என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு BF3 எத்தரேட் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வினையில இந்த இதை பயன்படுத்தினோம்னா இந்த காஞ்சுகேட் அடிஷன் நடக்குமா அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் தேவைப்படுது இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை எடுக்கிறதுக்கு. அப்பதான் இது நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணும். பட் இங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான பேஸ் கொடுக்கல. ஜஸ்ட் BF3 ஈத்தரேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்த வினை இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும். இந்த வேலை நடக்காது. ஸோ அதன்படி பார்க்குறப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து இரண்டாவது ஆப்ஷனுக்கு போவோம். இந்த இரண்டாவது ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸுங்கிற கண்டிஷன் தயோஃபினால் மற்றும் பாராடோல்வின் சல்போனிக் ஆசிட் கூட முதல் படியில வினை புரியுது. எப்படின்னு பார்ப்போம். அதே காம்பவுண்ட் பாராடோல்வின் சல்போனிக் ஆசிட் போடுறோம். ஸோ இதுதான் பாராடோல்வின் சல்போனிக் ஆசிட். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ்டட் ஆசிட்டா இது ஆக்ட் பண்ணும். அப்ப என்ன நடக்கும்? உடனடியாக ஒரு புரோட்டான் ஏற்றம் அடைந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க வரும்பொழுது இதை புஷ் பண்ணி வாட்டரை வெளித்தள்ளுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சோனியம் அயான் இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தயோஃபினால் வினை புரியுது. இங்க தயோஃபினால் நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணுது. எப்படின்னு பாருங்க, சல்ஃபர் இதை தாக்குது. இதன் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. அதை தொடர்ந்து ஒரு H+ இழந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தயோஃபினால் கண்டெய்னிங் இன்டர்மீடியேட் கிடைக்குது. ஸோ அதற்கு அடுத்த கண்டிஷன் என்னன்னு பாருங்க. மெட்டாக்ளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ MCBBயை பயன்படுத்துறப்ப சல்ஃபர் சல்போனா மாற்றப்படுது. இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க மெட்டாக்ளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்கேன். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் பிணைப்பு ரொம்ப வீக்கா இருக்கும். இது ஈஸியா உடைஞ்சிரும். ஸோ இப்போ இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய சல்ஃபர்ல இருக்கக்கூடிய 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தாக்குது. இதன் காரணமாக இந்த ஆக்சிஜன் பிணைப்பு உடையுது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் பை ப்ராடக்ட் கிடைக்குது. அதை தொடர்ந்து உங்களுக்கு சல்ஃபாக்சிடேஷன் நடந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சல்ஃபாக்சைடா மாறி இருக்கு. இந்த சல்ஃபாக்சைடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ஜஸ்ட்
இங்க வந்து உள்ள வரும். உள்ள வர்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பை வந்து நம்ம போட்டுக்கலாம். எஸ் டபுள் பாண்ட் ஓன் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அது உடனடியாக இதே மாதிரி இன்னொரு வினைக்கு உட்பட்டு உங்களுக்கு சல்போன் வந்து கிடைக்குது. ஸோ இதன்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சரியானதாக இருக்கு. அதே இதுல சரி செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நவ் ஃபர்ஸ்ட் இது ஸ்லைட்ல பார்த்தோம். இந்த கண்டிஷன் வந்து நம்ம BF3 ஈத்தரேட் பயன்படுத்துறப்ப இந்த காஞ்சுகேட் அடிஷன் வந்து நடைபெறாது. அடுத்து மூணாவது கண்டிஷன் பார்ப்போம். மூணாவது கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபினைல் சல்போனிக் ஆசிட் அண்ட் BF3 ஈத்தரேட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபினைல் சல்போனிக் ஆசிட் வந்து ஜஸ்ட் லைக் அவர் பாராட்டோலுவின் சல்போனிக் ஆசிட் அது வந்து ஒரு பிரான்சர்ட் ஆசிட்டா தான் ஆக்ட் பண்ணுமே தவிர அது ஒரு நியூக்ளியோஃபைலா அங்கே ஆக்ட் பண்ண போறதில்ல. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சோனியம் இன்டர்மீடியட் மட்டும் கிடைக்கும். பட் நியூக்ளியோஃபைலிங்க உள்ளுக்குள்ள எதுவும் இல்லை. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கு சரியானதாக இருக்காது இதை தயாரிப்பதற்கு. அடுத்து ஒய் கண்டிஷனை பாருங்க. ஒய் கண்டிஷன்ல ஒரு எல்டிஏ பயன்படுத்திருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங் பேஸ். எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ எல்டிஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய புரோட்டானை அசிட்டிக் புரோட்டானை எடுத்து உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பேனையான வந்து கொடுக்குது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் நம்ம பயன்படுத்துறப்ப இது வந்து கான்ஜுகேட் அடிஷன்ல ஈடுபட்டு இந்த எலக்ட்ரான் இங்க தாக்கி இது இங்க போய் இது இங்க வருது. அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த அமைப்பு கிடைக்குது. ஸோ இந்த அமைப்பு உடனடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியத்துல இருந்தோ அல்லது ஆசிட் ஒர்க் அப் பண்ணும் பொழுதோ ஹைட்ரஜன் ப்ளஸ்ஸை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஜுகேட் ஆர்டர் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதன்படி பார்க்குறப்ப இந்த ரெண்டாவது கண்டிஷன் வந்து சரியானதாக இருக்கு, ஆனா முதல் கண்டிஷன் சரியானதாக இல்லை. ஸோ அடுத்து நாலாவது கண்டிஷன் பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண எல்லா கண்டிஷனும் இதில் வந்துடுச்சு. ஸோ இதன்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் கண்டிஷனை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு சல்ஃபோன் கிடைக்கும். இரண்டாவது கண்டிஷன் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு அதனோட கான்ஜுகேட் ஆர்டர் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம டிஸ்கஷன் பண்ணபடி பார்த்தோம், நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபோர்த் ஆப்ஷன் தான் மிக சரியானதாக இருக்கும்.